வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.1ல் இருக்கக்கூடிய இந்த 10th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், த ஃப்ரஸ்ட்ரம், இதுதான் ஃப்ரஸ்ட்ரம். சேப்டு அவுட்டர் போர்ஷன் ஆஃப் த டேபிள் லேம்ப் ஹேஸ் டு பி பெயிண்டட் இன்க்ளூடிங் த டாப் பார்ட். ஓகேங்களா, அவுட்ரு போர்ஷன் தான். ஸோ அவுட்ரு போர்ஷன்னா இந்த வெளியில் இருக்கக்கூடிய போர்ஷன் மட்டும்தான், உள்ள அடியில் குடிக்கலாம் கிடையாது. ஸோ அது போக மேலே. Find the total cost of painting the lamp if the cost of painting 1 square centimeter equal to 2. மேலே சொன்ன அதே தான், பட் ஃப்ரஸ்ட்ரம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஷேப் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை அப்படியே நான் படமாக வரைஞ்சி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான அனைத்து நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்களும் வீடியோவை தவறாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா, நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்கத நான் வந்து ஃபஸ்ட்டு படமாக அப்படியே வரைய போகிறேன். ஃப்ரஸ்ட்ரம் அப்படின்றப்ப எனக்கு இந்த ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இது மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு மட்டும்தான் பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. இன்னர் சைடு கிடையாது, கீழே அந்த லேம்புக்கு இருக்கக்கூடிய அந்த பீமுக்கு கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதை இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவன் அதை தான் கொடுத்துருக்கான். ரெண்டாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா இங்கே இருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அது போக இங்கேருந்து இது வரைக்கும் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 8 சென்டிமீட்டர். ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் கரெக்டாக பாதியாக எடுத்தோம் அப்படின்னா இது எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னிங்கன்னா 6 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ இதை வச்சுட்டு தான் நம்ம இந்த போர்ஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா இதை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இதை ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோன்னா பிரித்தோன்னா இது 12 அப்படின்னா 12 ரெண்டாக பிரித்தா இது 6, இது 6. ஓகேங்களா, இது ட்ரையாங்கிள்ன்றப்ப இது வந்து எனக்கு என்னது பெர்பெண்டிகுலர். ஓகேங்களா, ஸோ இந்த ஹைட்டு 8ன்றப்ப அதே தான் இதுவும் வரும் 8. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த எல் கண்டுபிடிச்சிடலாமா. அதாவது இதை கோனாக கன்சிடர் பண்ணால் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள்ன்றப்ப இது ஸ்லாண்டிங் ஹைட். ஓகேங்களா, ஸோ அப்போ ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லாண்டிங் ஹைட், அதாவது ஹைபாட்டன்ஸ் எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது எல் தான். ஓகேங்களா, எல் ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கக்கூடிய 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். ஓகேங்களா, 6 ஸ்கொயர்ன்றது 36, 8 ஸ்கொயர்ன்றது 64, 100, எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100னா எல் வந்து 10. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்லாண்டிங் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த சைடும் அதே தான் 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இப்போ இந்த ஷேப்போட சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இது வந்து கோணம் க்ரியேட் பண்ணும். இங்கேருந்து பாதி, இங்கேருந்து பாதி, இது ரெண்டையும் சேர்த்துக்கும். நடுவில் இருக்கக்கூடியது வேறு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் 12 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இங்கே 6 சென்டிமீட்டர்ன்ற மாதிரி இங்கிட்டிருந்து 6 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அப்போ இதை ஃபஸ்ட்டு எழுதணும், அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறத எழுதணும், அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய எழுதணும். ஸோ அதை எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா சர்ஃபேஸ் சரி நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறதுனால டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. ஓகேங்களா, ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றப்ப இது ஃபுல்லாக. ஓகேங்களா, ஜஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னா கோனிக்கல் ஷேப் கிடையாது, கோனிக்கலோட ஃப்ரஸ்ட்ரம் ஷேப். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலா 5 இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல். ஓகேங்களா, ஸோ இதோட அவுட்லைன் ஃபுல்லாக அடித்தாச்சு. அது போக டாப் சைடு அடிக்கணும். ஓகேங்களா, டாப் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சர்க்குலராக தான் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, சர்க்கிளாக தான் க்ரியேட் ஆகும். ஸோ சர்க்கிள்கான ஏரியாக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். ஸோ பாட்டம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் தான், அதில் நம்ம பெயிண்ட் அடிக்க தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் நம்ம பெயிண்ட் அடிக்க வேண்டிய ஏரியா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் பை காமனாக இருக்கிறதுனால பையை நான் வெளியில் எடுத்துட்டேன். கேபிட்டல் ஆர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஆர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா. ஸோ எவ்வளவு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த 12 தான் கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர்ன்றது இங்கே இருக்கக்கூடிய இந்த 6. ஓகேங்களா, ஸோ அப்போ 12 + 6 இன்ட்டு எல்லுன்றது 100. ஓகேங்களா, ப்ளஸ் பை வெளியே போயிடுச்சு, ஆர் ஸ்கொயர் இங்கே இருக்கக்கூடியது டாப் போர்ஷன். ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர்ன்றது 6 ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் 22/7 இது வந்து 12 + 6 18, 18 இன்ட்டு 10 180 + 6 ஸ்கொயர் 36. ஓகேங்களா, ஸோ ஒரே இதில் செஞ்சுருக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா நீங்களே போட்டு பாருங்கள். 12ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 18, 18 இன்ட்டு 10 180. ஓகேங்களா, ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 216ன்னு வரும். இதை 7ஆல் கட் பண்ணால் பாயிண்டில் தான் வரும். பட் இதுக்கு மேலே நம்ம செய்யக்கூடியது என்ன இருக்குது அப்படின்னா அவன் ஒரு பெர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்றதுக்கு பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 2 ருபீஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ கட் பண்ணுற மாதிரி எதுவுமே வராது இனிமேல். ஸோ அப்போ இங்கேயே கட் பண்ணிடலாம்.
3 7s ஆர் 21, 6ல நம்பர் இல்ல 0 போட்டீங்க அப்படின்னா 60. 60ல பார்த்தீங்கன்னா 8 7s ஆர் 56, அகைன் 5 7s ஆர் 35. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேல வராது. ஸோ இத மல்டிபிள் பண்ணுங்க. 28 இன்டு 30.85 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 6175, 6175. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 678.86 அப்படின்றது வரும். இது என்ன அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து சென்டிமீட்டர் அப்படின்னு குடுத்ததுனால இது வந்து ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு போட போறோம். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பெயிண்ட் அடிக்கிறதுக்கான செலவு பார்க்க போறோம். பெயிண்ட் ஃபார் பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 rupees. ஓகேங்களா? 2 rupees. Therefore 678 into 86 paint for 678.86 square centimeter equal to 678.86 into 2 அப்படின்னு 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணால் எனக்கு வந்து 12, இங்கே வந்து 7 7 5 13. ஓகேங்களா? ஸோ 1357.72 rupees அப்படின்றது எனக்கு ஆகக்கூடிய செலவு. ஓகேங்களா? that were cost of the paint அப்படின்றத முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 10th சம்மு. ஸோ வீடியோவை என்ன கொடுத்துருக்காங்கன்றத கவனமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். ஃப்ரஸ்ட்ரம் அப்படின்னாலே டோட்டல் சர்ஃபேஸ்க்கான ஏரியாக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் அப்படின்றது தான் ஃப்ரஸ்ட்ரம்க்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இது பை ஆர் ஸ்கொயர்ன்றது டாப் சைடு இருக்கக்கூடிய ஏரியாவை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இது ரெண்டையும் கண்டுபிடிச்சா தான் மேலேயும் சைடில் சுற்றியும் பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்றதுக்காக இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? பட் அவன் கொடுத்துருக்கத கொஞ்சம் கவனமாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது 2ஆக பிரிச்சிட்டோம் அப்படின்னா அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஓகேங்களா? இது ஸ்ட்ரெயிட் லைன் தான். மேலே 6 இருக்குது அப்படின்னா கீழே அங்கேருந்து அங்கே வரைக்கும் 6 தான் இருக்கும் அப்படின்றத அசம்ப்ஷன் பண்ணுவோம். ஸோ ஒரு சைடு 6னா இந்த சைடும் 6 தான் அப்படின்றத நம்ம மைண்டில் எடுத்து போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 6 இருக்குது அப்படின்னா இதை 2 அப்படியே நேருக்கு நேராக கொண்டு வரோம். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் 12, அப்போ இதுவும் 6 இதுவும் 6 அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃப்ரஸ்ட்ரமை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய 12ன்றது கேபிட்டல் ஆர், இது வந்து ஸ்மால் ஆர். ஓகேங்களா? ஸோ ரொட்டேட் பண்ணும்போது எல்லாமே வர்றதுனால தான் நம்ம கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் அப்படின்றத சேர்த்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இப்போ டிஎஸ்ஐக்கான ஃபார்முலாவில் நீங்கள் போடும்போது ரெண்டுக்குமே பை காமன். ஸோ பையோட வேல்யூ 22/7 அப்படின்றத தனியாக எடுத்து எழுதிட்டேன். இன்ட்டு கேபிட்டல் ஆர்ன்றது 12, ஸ்மால் ஆர்ன்றது 6, இங்கே எல்லுன்றது 10 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த ஆர் ஸ்கொயர்ன்றது நமக்கு மேலே டாப் சைடு இருக்கக்கூடிய இந்த ரேடியஸ் தான் 6. ஸோ அதான் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஸோ இங்கே வந்து நம்ம அப்படியே வைக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 2 rupees. ஸோ அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான் நமக்கு கட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இதை டைரெக்டாக மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம் அடுத்த எக்ஸசைஸில் மீட் பண்ணுவோம். நன்றி.